வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள். யாழ் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவு. தமிழ் தேசிய பேரவை நினைவேந்தல் முன்னெடுப்பு. சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. யாழ்ப்பாணம் நீதிபதி திடீர் இடமாற்றம். யாழ் சட்டத்தரணிகள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். தொடர்ச்சியாக நாட்டை உலுக்கும் காவிகளின் கொடூர செயல்கள். மற்றொரு சிறுமிக்கு நேர்ந்த கதி. 3 மாதங்களில் 5 முறை விலை உயர்வு. நாட்டில் உச்சக்கட்ட விலையை எட்டியது எரிபொருள். இலங்கையில் மெனிங்சைடிஸ் வைரஸ் தொற்றுடன் 237 பேர் அடையாளம். ஆசிரியர் நியமன பரீட்சையில் 44 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய இலங்கை அரசு. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். கார் சாரதிகளை மிரட்டி கொள்ளையடித்த கும்பல். பல சம்பவங்கள் வெளிச்சம். இலங்கையை உலுக்கிய கோரம். ஒரே குடும்பத்தில் 4 பலி. சாரதிக்கு விளக்கமறியல். கடலில் நீராடச் சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி மாயம். கேரளாவை உலுக்கிய கொடூரம். 1.5 வயது குழந்தை அடித்து கொலை. தாய் உள்ளிட்ட 2 கைது. ஈரானில் அமெரிக்க F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய சீனாவின் ஏவுகணை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண பொது நூலக ஸ்தாபகர் K.M. செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்ட அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உயிரிழந்த அருட்கலாநிதி H.S. தாவீது அடிகள் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிப்பிடும் வகையில் 45 விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகம் ஒன்றில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது மறைந்த ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் திருவுருவப் படத்திற்கு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையின் தலையீடுகளும், குறிப்பாக நீதித்துறையின் மீது மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்று சட்டத்தணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண சட்டத்தணிகள் சங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி AG அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அந்த சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. மேலும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்திலிருந்து பதுளை சிவில் மேல் முறையீட்டு உயர் நீதிமன்றத்துக்கு அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் எங்களின் முழுமையான அதிர்ச்சியையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த கடிதம் எழுதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டியில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய பிக்கி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 15 வயதுடைய சிறுமி ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சகோதரர் என்று காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பிக்கு 25 வயதுடையவர் என்றும் பகிரவகந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த குற்றத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது சந்தேக நபரான பௌத்த பிக்குவை இன்று வரை விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரையான 3 மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லீட்டருக்கு 103 ரூபாய் முதல் 115 ரூபாய் வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. மே மாதம் 31ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்ட புதிய விலை திருத்தத்துடன் இந்த ஆண்டின் மிக உயர்ந்த எரிபொருள் விலை உச்சத்தை நாடு எட்டியுள்ளது.
மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னர் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடும்போது ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டருக்கு 155 ரூபாவாலும், ஒக்டோன் 92 பெட்ரோல் 141 ரூபாவாலும், லங்கா ஓட்டோ டீசல் 126 ரூபாவாலும், லங்கா சூப்பர் டீசல் 149 ரூபாவாலும் மற்றும் மண்ணெண்ணெய் 103 ரூபாவாலும் ஒட்டுமொத்தமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மெனிங்சைடிஸ் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி டாபரேரா, தற்போது பதிவாகும் நோயாளர்களில் பெரும்பாலானவர்கள் வைரஸ் தொற்றின் காரணமாக ஏற்படும் மெனிங்டெஸ் நோயாளர்களே. இந்த நோய் தொற்று முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டது. பின்னர் கண்டி, பதுளை, வெளிமட மற்றும் தியதலாவ ஆகிய பகுதிகளில் நோயாளர்கள் பதிவாகினர். பதிவாகியுள்ள நோயாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்றும் நேற்று மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனைய அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியன இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். பொதுவாக மெனிங்சைடிஸ் வைரஸ் நோயிலிருந்து சில நாட்களுக்குள் குணமடைந்து விடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இடம்பெற்ற ஆசிரியர் போட்டி பரீட்சை மூலம் அரசாங்கம் சுமார் 44 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகையை லாபம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க பாடசாலைகளுக்கு 23,000 ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்காக அண்மையில் ஆசிரியர் போட்டி பரீட்சை இடம்பெற்றது. இந்த முறை பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளிடமிருந்து பரீட்சை கட்டணமாக சுமார் 2,700 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் வேலையற்ற பட்டதாரிகள் உள்ளிட்ட 1,50,000க்கும் மேற்பட்டோர் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தனர். இதன் மூலம் பரீட்சை கட்டணமாக மட்டும் மொத்தம் 44 கோடியே 21 லட்சத்துக்கும் அதிக தொகை வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவர்களில் 23,000 பேர் என்ற வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையே ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 13,82,654 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் 48,780 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்க பவுன் 3,90,200 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கம் கிராம் 44,720 ரூபாவாகவும், 22 கேரட் தங்க பவுன் 3,57,750 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெலிக்கடை போலீஸ் பிரிவில் வாடகை கார் சாரதி ஒருவரை அச்சுறுத்தி 38,500 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் நேற்று பொரளை கோதமிபுர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கோதமி வீதி பொருளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர்கள். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர்களிடமிருந்து 10 கிராம் 600 மில்லிகிராம் மற்றும் 12 கிராம் 360 மில்லிகிராம் எடை கொண்ட ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான தகவலின்படி சந்தேக நபர்கள் பல குற்றங்களை செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு புறநகரான மேகோட பகுதியில் நேற்றிரவு கார் தன்சல் வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் உயிரிழந்த 6 பேரின் சிலரின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்ததோடு 7 பேர் காயமுற்ற நிலையில் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் பிலியந்தல வேவல பள்ளி வீதியைச் சேர்ந்த 56 வயதான பிபி இந்திராணியின் மகள், 35 வயதுடைய நபிஷா நிலக்ஷி, இந்திராணியின் மருமகன் 38 வயதுடைய லசிக பிரியங்கர நாணயக்கார, இந்திராணியின் சகோதரரின் மகளான 15 வயதுடைய சிறுமி ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காலி கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்பே கடற்கரை பகுதியில் நீராடிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்று காணாமல் போயுள்ளதாக கபராதுவ போலீசார் தெரிவித்தனர். நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளவர் குருநாகல் மெல்லவப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். காணாமல் போன இளைஞன் தன்னுடைய குடும்பத்தோடு சுற்றுலா சென்ற போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது அவர் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார். காணாமல் போன இளைஞனை தேடும் பணிகளும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் கபராதுவ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். கேரளாவில் 1.5 வயது குழந்தை ஒன்று உடல் ரீதியான கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நெடுமங்காடு அருகே உள்ள பனவூர் பகுதியில் வசித்து வந்த ஆர்ஷித் என்ற 1.5 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது.
சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தாய் மற்றும் அவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவித்து அவரின் தாய் மற்றும் குறித்த நபரால் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் குழந்தை இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு சாப்பிட்ட பிற்பாடு குழந்தை திடீரென்று மயங்கி விழுந்ததாக சந்தேக நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் முதற்கட்டமாக இது இயற்கை மரணமா என்று வழக்கு பதிவு செய்தனர். இருப்பினும் குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை கொடூரமாக தாக்கப்பட்டு அந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் தென்மேற்கு ஈரான் வான்பரப்பில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்க F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு புதிய அறிக்கை வெளியாகியுள்ளது. மறைமுக தாக்குதல், விமான தொழில்நுட்பம் மற்றும் தொலைதூர ரேடர் அமைப்புகள் உள்ளிட்ட கூடுதல் ராணுவ ஆதரவை சீனா ஈரானுக்கு வழங்கியிருக்கலாம் என்று இந்த அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற மேம்பட்ட போர் விமானங்களை கண்காணிக்கும் ஈரானின் திறனை இந்த உபகரணம் மேம்படுத்தியிருக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஜெட் விமானம் தோளில் வைத்து ஏவப்படும் ஏவுகணையால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.